வாங்க, ஒரு பழங்கால நாகரீகத்தோட புதையலறைய தொறந்து பார்ப்போமா? பண்டைய தமிழர்களோட வாழ்க்கை, இலக்கியம், ஏன் அவங்களோட ஒட்டுமொத்த சிந்தனைக்கும் அடிப்படையா இருந்த ஒரு பிரமிப்பான அமைப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் இலக்கணம் இல்ல, வாழ்க்கையை புரிஞ்சுக்க அவங்க உருவாக்குன ஒரு ரகசிய மொழி. வாங்க, இதுக்குள்ள ஆழமா போகலாம். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. ஒரு சின்ன காதல் பார்வையில ஆரம்பிச்சு ஒரு பெரிய போர் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டுல இணைக்கிற ஒரு அமைப்பை அவங்க எப்படி உருவாக்குனாங்க? இந்த கேள்விக்கான பதில தேடி போற ஒரு பயணம்தான் இந்த முழு விளக்கமும். வாங்க தொடர்ந்து பாப்போம். சரி, அந்த பெரிய அமைப்பு புரிஞ்சுக்கிறதுக்கான துப்பு இங்கதான் இருக்கு. பண்டை தமிழர்கள் மனித அனுபவத்தை ரொம்ப அழகா ரெண்டு வகையா பிரிச்சு பார்த்தாங்க. அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பண்டை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை இந்த 2 கண்ணாடிகள் வழியா தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஒன்னு அகம், இது நம்மளோட உள் உலகம். காதல், ஆசை, கோபம், குடும்ப உறவுகள்னு நமக்குள்ள நடக்கிற எல்லாமே அகம்தான். இன்னொன்னு புறம், இது நம்மளோட வெளியுலகம். சமூகம், கடமை, வீரம், போர்னு பொதுவெளியில நடக்கிற எல்லாமே புறம்தான். இந்த 2 உலகங்களும் தான் அவங்களோட பிரபஞ்சத்தோட அஸ்திவாரமே. சரி, இப்போ இந்த 2 உலகங்களும் நமக்கு தெரியும். ஆனா இதை எப்படி அவங்க வகைப்படுத்தினாங்க? அதுக்கு அவங்க பயன்படுத்தின கருவி என்ன? அந்த கருவிக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் திணை. திணைன்னு சொன்னா அது சும்மா வகைன்னு சொல்ற ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, அதுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, அந்த நிலத்துல வாழ்ற மக்களோட நடத்தை அல்லது ஒழுக்கம், அவங்களோட குலம்னு பல அடுக்குகளை கொண்ட ஒரு ஆழமான சொல்லுது. இந்த அமைப்பை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வார்த்தை ரொம்பவே முக்கியம். இப்போதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. நல்லா கவனிங்க. இது ஏதோ தோராயமான வகைப்பாடு கிடையாது. தொல்காப்பியம் ரொம்ப தெளிவா அகத்துக்கு 7 திணைகள், புறத்துக்கு 7 திணைகள்னு ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பையே நமக்கு தருது. ஆக மொத்தம் 14 வகைப்பாடுகள். இந்த அமைப்போட மிக அற்புதமான, ஒருவேளை ரொம்பவே புத்திசாலித்தனமான பகுதிக்கு நாம இப்ப வர்றோம். அதுதான் உள் உலகத்துக்கும் வெளி உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இணைப்பு. இது வெறும் தொடர்பில்ல, ஒரு ஆழமான பிணைப்பு. தொல்காப்பியத்தோட இந்த வரி என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தர் உள் உலகின் இலக்கணத்தை, அதாவது அகத்தை எந்த பிழையும் இல்லாம முழுசா உணர்ந்திருக்கிறாரோ அவரால தான் வெளி உலகின் இலக்கணத்தை, அதாவது புறத்தை ரொம்ப சிறப்பா அறிய முடியும்னு சொல்லுது. சிம்பிளா சொன்னா, புறத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல் அகத்துல தான் இருக்கு. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி. ஒவ்வொரு அகத்திணைக்கும் ஒரு புறத்திணை ஜோடியா இருக்கு. அதாவது காதலோட ஒவ்வொரு நிலைக்கும் போரோட ஒரு நிலை இணையா வைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட தனிப்பட்ட உணர்வுகள் நம்ம பொதுவான செயல்களோட பிரதிபலிப்புகளா இருக்குன்னு அவங்க நம்புனாங்க. சரி, இந்த பிரமிப்பான அமைப்பு நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க சில உதாரணங்களுக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ நாம பார்க்க போற இணைப்புகள் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். நம்மளோட முதல் ஜோடி மலை நிலப்பரப்போட தொடர்புடையது. இதோட பெயர்கள் குறிஞ்சி மற்றும் வெச்சி. இது காதலோட தொடக்கத்தையும் போரோட தொடக்கத்தையும் ரொம்ப அழகா இணைக்குது. இந்த ஒற்றுமை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. குறிஞ்சியில ஒரு தனிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான திருட்டு நடக்குது, ஒரு இதயம் களவாடப்படுறது. அதுக்கு இணையா வெச்சியில ஒரு பொதுவான அரசியல் ரீதியான திருட்டு நடக்குது. போரை தொடங்குறதுக்காக எதிரி நாட்டோட கால்நடைகள் களவாடப்படுறது. ரெண்டுமே ராத்திரியில ரகசியமா நடக்கிற முதல் செயல். என்ன ஒரு ஆழமான பார்வை. இப்போ இரண்டாவது இணைப்பை பார்க்கலாம். இது வயல்வெளியோட சம்பந்தப்பட்டது. இது வேறொரு வகையான மோதலை நமக்கு காட்டுது, மருதமும் உழிஞ்சை. இது ஒரு அற்புதமான உருவகம் இல்லையா? அகத்துல ஒரு குடும்ப முற்றுகை நடக்குது. காதல்ல ஏற்பட்ட ஊடலால கணவன் வீட்டுக்கு வெளியே நிறுத்தப்படுறான். புறத்துல ஒரு இராணுவ முற்றுகை நடக்குது. அரசன் கோட்டையை சுத்தி வளைக்கிறான். ரெண்டுலயுமே ஒரு காத்திருப்பு, பதற்றம், அப்புறம் மறுபடியும் உள்ளே நுழைய ஒரு முயற்சி இருக்கு. பிரிவு மற்றும் வெற்றிங்கிற கருப்பொருள்களை கையாளும் நம்மளோட கடைசி உதாரணத்தை பார்ப்போம். வறண்ட நிலத்தோட தொடர்புடைய பாலை மற்றும் வாகை. இங்க பாருங்க, ஒரு பெரிய இலக்குக்காக தனிப்பட்ட கஷ்டத்தை ஏத்துக்கிற பிரிவு 2 உலகங்கள்லயும் பிரதிபலிக்குது. அகத்துல அந்த இலக்கு குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக பொருள் ஈட்டுவது, புறத்துல அது ராஜ்யத்தோட எதிர்காலத்துக்காகவும் புகழுக்காகவும் வெற்றியை ஈட்டுவது. ரெண்டுலயுமே தியாகம் தான் மையப்புள்ளி. இப்ப நீங்க நினைக்கலாம், இது ஏதோ ஒரு காலத்துல எழுதி அப்படியே கல்லுல செதுக்கி வச்ச ஒரு விதி புத்தகம்னு. ஆனா அப்படி இல்ல. இது ஒரு மாறும் மற்றும் வளர்ந்து வர்ற அறிவுசார் பாரம்பரியங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. தொல்காப்பியம் ஆணிரை கவர்தல், அதாவது மாடுகளை கவர்ந்து வருவது. அப்புறம் ஆணிரை மீட்டல், அதாவது மாடுகளை மீட்டு வருவது. இது ரெண்டையுமே வெச்சிங்கிற ஒரே திணைக்குள்ள வச்சது. ஆனா அதுக்கப்புறம் வந்த புறப்பொருள் வெண்பாமாலைங்கிற நூல் இந்த அமைப்பை இன்னும் மெருகேத்துச்சு. அது கவர்தல வெச்சின்னும் மீட்டல கரந்தைனும் 2 தனித்தனி திணைகளா பிரிச்சது. இந்த அறிவுசார் பாரம்பரியம் எப்படி காலப்போக்குல வளர்ந்ததுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
சரி, இந்த பழங்கால உலக பார்வையின் புத்திசாலித்தனத்தையும் அது இன்னைக்கும் நமக்கு எவ்வளோ பொருத்தமா இருக்குங்கிறதையும் சிந்திச்சு இந்த விளக்கத்தை நாம முடிக்கலாம். நாம பார்த்தது வெறும் இலக்கிய வகைப்பாடு மட்டும் இல்ல, இது மனித அனுபவத்துக்கான ஒரு முழுமையான கட்டமைப்பு. காதல் மாதிரியான ரொம்ப தனிப்பட்ட உணர்வுகளுக்கும் போர் மாதிரியான பரந்த சமூக செயல்களுக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான தொடர்பை இது காட்டுது. நம்ம உள்ளுலகம் நம்ம வெளி உலகத்தை எப்படி வடிவமைக்குதுன்னு இது விளக்குது. சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கை அகம்புறம்னு ரெண்டா பிரிக்கப்பட்டிருந்தது. நம்மளோட பொது செயல்கள் நம்ம தனிப்பட்ட உணர்வுகளோட பிரதிபலிப்புகள் தான். அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு காலப்போக்குல அறிஞர்களால விவாதிக்கப்பட்டு மெருகேற்றப்பட்டு வளர்ந்துகிட்டே இருந்தது. இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள். இந்த பழங்கால கருத்தை நம்மளோட இன்றைய வாழ்க்கையோட இணைக்கிற ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். சமூக ஊடகங்கள் காரணமா தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற கோடு மங்கி போற இந்த டிஜிட்டல் உலகத்துல எது நம்மளோட உண்மையான அகம், எது நம்மளோட புறம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.